இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறதுனால எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த தினத்திலே உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளியாக இருக்கிறது. உலக மனுஷனையே இயேசு பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். அதான் இந்த நேரத்திலே நம்மை பார்த்தோம். இயேசுவின் பிறப்பு உலக மனுஷன் முழுவதுமாகவே ஒரு பிரகாசிக்கிற நாளாக இன்று காணப்பட்டது. அதான் கிறிஸ்துவின் பிறப்பை நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு உலக மனுஷனையே பிரகாசிக்க வைத்தது. இந்த தினத்திலே அநேக குடில்கள் கட்டி, சீரியல்கள் போட்டு, ஸ்டார் கட்டி அநேகவர் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா ஜனங்களுக்கும் மீட்பு உண்டாகும்படிக்கு இயேசு பிறந்தபடியால் எல்லா ஜனங்களும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிறபடினாலே இன்று நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. இயேசு உங்கள் உள்ளத்திலே இருப்பாராக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்து பிறப்பு நாள் இந்த தினத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் வார்த்தை மூலமாக உங்களோடு இடைப்பட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.